ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அப்படியே பேச முடியாதுன்றதுனால ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி செஞ்சுக்கிட்டே உங்கள் கூட வந்து நான் Q&A கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான ஆன்சர் தான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேக்கிங் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸாக அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஓடிஜியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 9 லிட்டர் 10 லிட்டர்லாம் வாங்காதீங்க. ஒரு 38 லிட்டரில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓடிஜியோட ரேட்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ நான் வச்சுருக்க ஓடிஜியும் அதுக்கு முன்னாடி வச்சுருக்க ஓடிஜியுமே நான் வந்து இஎம்ஐயில் தான் என்னோடய காசை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். அடுத்தது வந்து இப்போ வாங்கியிருக்க பெரிய ஓடிஜி வந்து எனக்கு தம்பி வந்து வாங்கி கொடுத்தான். அதனால் வந்து இந்த ஓடிஜி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி இந்த ஓடிஜியை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டைம் பத்தவே இல்லை, கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒரு 38 லிட்டரில் ஓடிஜி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சின்னதாக வாங்கிட்டீங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு தான் பேக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர்லாம் 1 kg வருதுன்னா ஈஸியாக வந்து 1 kg வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கரண்ட் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைமே இப்போலாம் கொஞ்சம் தான் கிடைக்கிது. குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் நம்மளே செய்யணும், அந்த பிஸ்னஸை நம்மளே பார்த்துக்கணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரே டைமில் ஒரு 1 kg ஆச்சு பேக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஓடிஜி வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் மிஷின் இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாவே போதும் நம்மளுக்கு. நீங்கள் வாங்கும் போதே வந்து பேட்ரி போடுற மாதிரியும் சார்ஜ் போடுற மாதிரியும் ரெண்டும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இது அப்படி தான். ஆனால் நீங்கள் கீழே போடாமல் இருக்கணும். இன்றைக்கி அப்படி தான் கை தவறி நான் வந்து கீழே போட்டுட்டேன். வெயிட்டை பார்த்தா தப்பாக காட்டுது. அதனால் வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து மூணாவதாக வந்து கேக் டின்னு. நீங்கள் ப்ரௌனி அப்படி டீ கேக்கு ப்ளைன் கேக்லாம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக 2 ஸ்கொயர் டின் வாங்கி வச்சுக்கு. 2 ஸ்கொயர் டின்னாக வாங்காதீங்க. ஒன்று ரெக்டாங்கிள் டின்னு, ஒரு ஸ்கொயர் டின்னு. எப்படி சைஸ் என்ன வாங்கணும் 1/2 kg செய்யறதுக்குன்னா, நீங்கள் ரெக்டாங்கிள் டின் வாங்கினீங்கன்னா 6 × 8 ரெக்டாங்கிள் டின் சைஸு. ஸ்கொயர் டின் வாங்கினீங்கன்னா 7 inch அப்படி இல்லை 8 inch. இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஏன் ஸ்கொயர் டின் ஒன்று ரெக்டாங்கிள் டின் ஒன்றுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே டைமில் ஸ்கொயர் டின்னாக இருந்தால் ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுக்கினா இடமே பத்தாது. நீங்கள் ரெக்டாங்கிள் டின்னாக வாங்கி வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக இடம் பற்றும். அதனால தான் அப்படி வந்து ரெண்டை மாற்றி சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 1/4 kg தான் செய்யணுன்னா ரெக்டாங்கிள் டின் ஈஸியாக இருக்கும். நடுவில் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படி நம்ம எப்போவுமே போடுற மாதிரி அடியில் போட்டுட்டு லைட்டாக வந்து எது வரைக்கும் நம்மளுக்கு தேவையோ அது வரைக்கும் நல்லா மடித்து விட்டுட்டோம்னா அப்படி ஸ்டிஃபாக நின்றுக்கும். அப்புறம் நம்ம 1/4 kg பேட்டர் வந்து ரெடி பண்ணி அதில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு தனியாக 6 inch டின்லாம் வாங்க வேண்டியதில்லை. நம்ம ரொம்ப பொருட்களை வாங்கி ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா நானும் அப்படி தான் நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுருக்கேன், வேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து 2 டின்னு போதும். மூணாவது வந்து ஸ்பேச்சுலா. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பேச்சுலா போதும். பாத்திரம் கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாததாக பார்த்து ஒரு 2-3 பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பவுல் ஒரு 3 வாங்கி வச்சுக்கோங்கன்னா மாவுக்கு 1, சர்க்கரைக்கு 1, அப்புறம் சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணுறதுக்கு 1ன்னு ஒரு 3 இருந்தால் போதும், ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து டின் சொல்லிட்டேன், ஸ்பேச்சுலா. பவுல் கூட நீங்கள் சில்வர் பவுலே வீட்டில் இருக்க பவுல் சுத்தமான ஒரு பவுலாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்லாம் தனியாக நான் அடுத்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது தேவையான பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்பேச்சுலா, சிலிக்கான் ஸ்பேச்சுலா. இப்போ அடியில் வந்து தனியாக சில்வர்லேயும் மேலே சிலிக்கான்லேயே இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஃபுல்லாக சிலிக்கானாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரிஃபாக பார்த்து ஒன்று வாங்கிட்டீங்கன்னா கூட போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பேட்டர்லாம் வந்து எடுத்து ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த நான் சொன்ன பார்த்தியா, கீழே வந்து சில்வரில் மேலே வந்து சிலிக்கானில் அந்த மாதிரிலாம் இருந்தால் பேட்டரை சுத்தமாக வழித்து எடுக்கவே முடியாது. நிறைய பேட்டர் வேஸ்ட்டாக போகும். அடுத்தது வந்து ஒரு ஜலிக்கிறதுக்காக ஒன்று வந்து சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இந்த பெரிய பெரிய ஜல்லடெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கணும்லாம் இல்லை. அடுத்தது இந்த க்ளவுஸு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட்டே வந்து ரொம்ப கம்மி தான், 40 ரூபாய்க்குள்ளே தான் வருது. நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் கூட ஸ்க்ராப்பர் விற்கிது, ரொம்ப ரேட்டு கம்மி தான். அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். நைஃப்லலாம் நம்ம கட் பண்ணும் போது ஒட்டி பிடிச்சி வரும். ஸ்பேச்சுலான்ற பாருங்கள், இந்த ஸ்க்ராப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ளைன் கேக்லாம் செய்கிறீங்கன்னா இந்த
பல்லு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த நைஃப் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ப்ரெட் நைஃப்னு சொல்லுவாங்க, கடைகள்லேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நைஃப் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த பொருள் இருந்தாவே போதுங்க, நம்ம சூப்பராக வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் உடனே வாங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ என்னோடய வீடியோ பார்த்து செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைமை செஞ்சதுமே சூப்பராக கிரிங்கிள் டாஃபோட ஃபஜ்ஜியாக சூப்பராக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட் டைம் செய்யணும், நம்ம ப்ராக்டிஸே இல்லாத ஃபஸ்ட் டைமாக செய்கிறேங்கன்னா ஒரு 80% வந்து சூப்பராக வந்துடும். மீதியை வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டோட செஞ்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். அதே மாதிரி நான் இப்போ வந்து சப்போஸ் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க, சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப பட்டராக இருக்குன்னா பட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்களே வந்து செய்ய உங்களுக்கே தெரியும், நீங்களே எனக்கு டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு சூப்பராக வந்து வளர்ந்து வந்துடலாம். அடுத்தது வந்து ப்ரௌனி செய்ய தேவையான பாக்ஸஸ்லாம் வந்து நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், அப்புறம் பார்த்துக்குங்க. என்னென்னலாம் இருக்குது மார்க்கெட்லன்னு சொல்லிடுறேன். பிவிசி பாக்ஸ் இருக்குது, இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, ப்ரௌனி பாக்ஸே வந்து தனியாக விற்கிறாங்க. நம்ம கொரியர்லாம் பண்ணுறோம்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டா டேமேஜ் ஆகாமல் சூப்பராக போகும். என்ன ஒன்று கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், அவ்வளோதான். நீங்கள் ரேட்லாம் பார்க்கல, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரௌனி கேக்லாம் பண்ணுறோன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம். பிஸ்னஸில் பெரிய ஆளாக வளர்ந்துட்டோம்னா ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியாக வச்சு நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதே ரேட்டுக்கு அதை விட சூப்பராக செஞ்சு கொடுத்தாலும் நம்மக்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த ரேட்டில் கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டில் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு 1/2 kg பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1000 ml வந்து 25 ரூபாய் தான் ஒரு பாக்ஸு. அந்த மாதிரி பாக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. 1/4 kg பேக் பண்ண போகிறீங்கன்னா 500 ml அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்வீட் பாக்ஸாக இருந்தால் அதுவுமே டேமேஜ் ஆகி தான் போகும். பிவிசி பாக்ஸ் வாங்குறீங்கன்னா அதே சைஸ் தான் வாங்கணும். 1/2 kgக்கு 1000 ml, 1/4 kg 500 ml அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதே இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி எப்படி கொடுக்கணும்னா கொரியர் கவர்னு ஆன்லைனில் கிடைக்குது, கடைகள்லேயே கிடைக்குது, அந்த மாதிரி கொரியர் கவர் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பபுள் ஷீட் ஏன்னா நம்ம உள்ளே இருக்க பொருள் ரொம்ப டேமேஜாக, இப்போ நம்ம கொரியர்லாம் பண்ணும்போது அவங்க சின்னதெல்லாம் வந்து அடுக்கி அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று டேமேஜ் அழுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வந்து பபுள் ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு டேப் போட்டு நல்லா ஒட்டி கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக போகும். அடுத்தது வந்து நிறைய வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கான ஆன்சர் பண்ணலாம். அதாவது கொரியர் வந்து பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க. நம்ம கூகுளில் கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் பேர் போட்டு நியர்பை போட்டோம்னா அங்கே பக்கத்தில் இருக்க எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, என்னென்ன கொரியர் ஆஃபீஸ்லாம் இருக்குன்றது எல்லாத்தையுமே காட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் போயிட்டு நீங்கள் எங்கெங்கே கொரியர் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா கடைக்கு போயிட்டு நீங்கள் எவ்வளோ ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம். 1/2 kgக்கு எவ்வளோ வரும், 1 kg கொரியர் சார்ஜ் எவ்வளோ வரும்னு கேட்டுட்டு வந்துடலாம். நம்ம இந்த சின்ன பாக்ஸ் எல்லாம் போட்டோம்னா அதுக்கு ஒரு ரேட் வரும். நம்ம இந்த பாக்ஸ் நம்ம வீடியோலேயே ஷார்ட்ஸ் வீடியோலாம் காட்டியிருப்பேன், அந்த மாதிரி பெரிய பாக்ஸில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு எந்த கொரியர்னு தெரில, நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். அதில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1/2 kg அவங்களோட வெயிட் வந்து போட்டாங்கனாவே அதுலேயே வந்து அமௌண்ட் எவ்வளோ, கொரியர் சார்ஜ் எவ்வளோன்றத, ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்றத அதுலேயே வந்து நம்மளுக்கு காட்டிடும். அவங்களாம் வந்து முடிவு பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம 500 கிராமை விட ஒரு 550 அந்த அளவு போனாலுமே அவங்க 1 kg ரேட்டுக்கான ஷிப்பிங் சார்ஜ் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம 1/4 kg வந்து கொடுக்குறோன்னா 60 rupees எடுக்கிறாங்கன்னா இந்த 250 300லாம் போச்சுன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. 500க்கு மேலே போனால் அதை விட ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம சென்னைக்குள்ளேயே கொரியர் பண்ணுறோம்னா 80 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே ஆகிடுது. இப்போ மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் போனோம்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ ஆஃபர் ஸ்டார்டிங்கில் எப்படியா இருந்தாலும் ஆஃபர் போட்டால் தான் உங்களுக்கு ஆர்டரே வரும். நீங்கள் ஆஃபரே போடலைன்னா கண்டிப்பாக வராது, வேறு வழி இல்லை. நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதில் ப்ராஃபிட்டே வராது. இப்போ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் வந்து 500 போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் போடுற பாக்ஸு, அதுக்கு மேலே நம்ம ஒட்டுற டேப்பு, பபிள் ஷீட்டு நிறைய இருக்குது. அது எல்லாம் நம்ம சேர்க்குற அந்த பொருள், கரண்ட்டு பில்லு, நம்ம நின்று செய்கிற அது எல்லாமே போட்டோம்னாவே நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட்டே வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. உங்களுக்கே தெரியும், வேறு வழியில் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்கனால தான் நம்மளோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியும்.
அப்போ தான் நம்ம ஆஃபர் போடலன்னா கூட அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரௌனி பிஸ்னஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு பர்ஃபெக்டாகவே வரல அப்படின்னா, உங்களுக்கு எந்த திறமை இருக்கோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்குமே ஒவ்வொரு திறமை வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது. அது என்ன திறமைன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அந்த லைனில் போயிடணும். சில பேருக்கு நல்லா சமைக்க தெரியும், நிறைய பேருக்கு ஸ்நாக்ஸ் செய்ய தெரியும். இப்போலாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு சமையல் இதெல்லாம் சூப்பராக வரும். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சப்போர்ட் பண்ணேன். நம்மளுக்கெல்லாம் வந்து ஆள் இல்லைன்றதுனால, குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லைன்றதுனால எதுலேயுமே போகல. இந்த பிஸ்னஸ்லேயே இது வரைக்கும் நான் 6 இயர்ஸ் ஆக போகுது. அப்படியே வந்து கூச்சப்பட்டு உக்காந்து காலம்தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ஒரு தடவை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அது ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஆனால் எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவாங்க. யாருக்குமே இது வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், யாருக்குமே சொன்னதே இல்லை. அவங்க மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் போனது என்ன வாங்கிட்டு போகிறீங்க, என்னது அதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கே அப்போ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. கடையெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ கண்டிப்பாக செய்ய, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக கழற்றி விட்டுருங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு நீங்கள் கேட்டிருந்ததுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணட்டுமா? செல்ஃப் லைஃப் வந்து எத்தனை நாள் கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக ப்ரௌனி வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம கையில் க்ளவுஸ் போடுவோம், தண்ணி படாது, பவுல் ட்ரையாக இருக்கும். இதில் கெட்டு போகிற மாதிரி எந்த பொருளுமே இல்லை. அவ்வளோ வந்து கரெக்டாக வரும். 5 to 7 டேஸ்க்கு இருக்கும். நீ ப்ரௌனி மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ளைன் கேக்கு, டீ கேக்கு, அப்புறம் டீ கேக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிஸ்கெட்டு, குக்கீஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி கூட சேல் பண்ணலாம். நீங்கள் குக்கீஸ்லாம் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க, சூப்பராகவே வந்து இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன ஒன்று அதில் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளை கிண்டல் பண்ணி அதுலேருந்து சந்தோஷப்பட்டாலும் பரவாயில்லன்னு நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்த ஸ்டெப்பில் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பெஸ்ட்டு சாக்லேட் எதுன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்க ஸ்டார்டிங்லேனா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆக்கணும். ரேட்டு ஜாஸ்தி ஆக்குனீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து காம்பவுண்டே வந்து ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எந்த பிராண்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் மோர்டியை கூட யூஸ் பண்ணலாம். அது ரேட்டு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் டாப்பிங்ஸாக வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஃபஜ்ஜி ப்ரௌனி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராகவே வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டாப்பிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2M பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது, நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கிது, சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் பிராண்ட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. கொக்கோ பவுடர் வந்து நான் சாக்கோவேல் இருக்கு இல்லையா, அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய இருக்குது. கண்டிப்பாக நல்லா பிராண்டட் கொக்கோ பவுடராக வாங்கி வச்சுக்கோங்க. ரேட் அதிகம்தான். ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீ ஏர்டைட் பாக்ஸில் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிட்டு மீதியம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஏர்டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறீங்க. ப்ரௌனியில் எக்ஸ்மெல் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம சாக்லேட்டு கொக்கோ பவுடர்லாம் யூஸ் பண்ணும் போது அதுக்கு எக்ஸ்மெல் வராது. கட் பண்ணி அன்றைக்கே சாப்பிடாதீங்க, நெக்ஸ்ட் டே சாப்பிட்டு பாருங்கள், சுத்தமாக வராது. அன்றைக்கி நீங்கள் சூடாக சாப்பிடும் போது லைட்டாக வந்தாலும் வரும். ஏன்னா நீங்கள் ப்ரௌனிக்கு புது முட்டையாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வீக்குக்கு முன்னாடி வாங்கி வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரதான் செய்யும். அடுத்தது வந்து குக்கரில் ப்ரௌனி செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க. குக்கரில் கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மூடி போட்டு பேக் பண்ணும் போது பேக் ஆகி அதுலேருந்து தண்ணி வந்து வடிஞ்சு வரும் இல்லையா, அதனால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ப்ரௌனி வந்து ஹார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ப்ரௌனி வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து எல்லா பொருட்களையும் நான் சொல்லியிருக்க மாதிரி செய்யுங்க, ஹார்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஏர்டைட்டான பாக்ஸில் கிளிங் ரேப் பண்ணி வைங்க. கிளிங் ரேப் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. என்னென்னா எசன்ஸ் வந்து எந்தெந்த எசன்ஸ் செய்யணும், அப்புறம் வந்து ப்ரௌனி வந்து எல்லா ரெசிபியும் போட சொல்லியிருந்தீங்க.
இப்போ எசன்ஸ் வந்து ப்ரௌனிக்கு வெனிலா எசன்ஸ் மட்டும் போதும். நீங்கள் பிளைன் கேக் செய்கிறீங்கன்னா அதில் வந்து ஆரஞ்சு எசன்ஸ், ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் 3 சேர்க்கணும். நீங்கள் ஃப்ராஸ்டிங்லாம் பண்ண போகிறீங்க க்ரீம் வச்சு அப்படின்னா மில்க் எசன்ஸ், பட்டர் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் இந்த 3 எசன்ஸை வந்து சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த க்ரீமோடு வச்சு சாப்பிடும் போது. அடுத்தது வந்து கேஸ் டாப்பில் கிரிங்கிள் டாப் கேட்குறீங்க. கிரிங்கிள் டாப் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வராது, லைட்டாக கிரிங்கிள் டாப் வரும், நல்லாவே வரும். ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ண தான் சூப்பராக வரும். அடுத்தது என்னோட பேக்கிங் ஜேர்னி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன், உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்தது வந்து நிறைய கேட்டிருந்தீங்க, எனக்கு இப்போ மறந்தே போகுது. நீங்கள் கேட்கும் போது ஏதாவது இதை தவிர மறந்துட்டு இருந்தேன்னா நீங்கள் சூப்பராக சொல்லலாம். நீங்கள் சாக்லேட்லாம் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிலாம் செய்கிறீங்கன்னா ஒரிஜினல் சாக்லேட் கேட்டாங்கன்னா மட்டும் கஸ்டமர் அதை யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ரேட் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் இந்த பாக்ஸ் வந்து 1/4 kg 1/2 kg வந்து செய்யலாம். அதாவது நிறைய சாக்லேட்லாம் போட்டு செய்கிறேன்னா நான் வெயிட் வந்து அதிகமாக வரும். நம்ம ஃபஜ்ஜி ப்ரௌனி செய்கிறோன்னா 8 பீஸ்க்கு வரும். 8 பீஸ் வந்து இதில் வைக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா ஸ்வீட் பாக்ஸு 1000 ml அதில் வந்து தான் பேக் பண்ண முடியும். இந்த மாதிரி சாக்லேட்லாம் நிறைய போகிறீங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக வரும். அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொரியர் அதாவது ஹோம் பேக்கர் யாருன்னா பார்க்குறீங்கன்னா கொரியர் சார்ஜ்லாம் கம்மியாக வர கொரியர் சர்வீஸ் எதுனா இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் போடுறேன். அது வந்து கொஞ்சம் ஷிப்பிங் சார்ஜ் வந்து அதிகமாக தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேக் பண்ணியாச்சு. குக்கீஸ்க்கெலாம் நீங்கள் பிவிசி பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நான் சொன்ன மாதிரியே பபிள் ஷீட் வச்சு நல்லா ரேப் பண்ணி கொடுங்க, அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் போகும். எப்படி பண்ணாலும் குட்டி குட்டி டேமேஜ் வரும். நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு வந்து அதை ஓகே சொல்லிவிடுவாங்க. சில பேர் மட்டும் நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து நிறைய கொரியர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பாக்ஸ் மட்டும் டேமேஜாக போயிருக்கு. அவங்க 2 சிஸ்டருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட் சிஸ்டர். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதை கூட ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்கிட்ட வாங்கி சாப்பிட்ணும் டெம்டிங்காக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து 6 years ஆனாலும் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.